மீட்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். தவக்காலத்தில் நாட்களில் உண்மையான மனம் திரும்புதலையும் நாம் தேவனுக்கு விரோதமான சகல பாவ அநியாய நாசம் மோசத்திலிருந்தும் பரிபூர்ணமாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அபிஷேகத்திற்கும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கவே இந்த தவக்காலத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு பாவி ஏன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். கவனிச்சு பார்த்தீங்களா? பாவியாக இருக்கிற ஒருத்தன் அநேகம் பேரை பாவம் செய்ய வச்சிருவான். ஒரு குடிகாரன் அநேக பேரை குடிகாரன் ஆக்கிடுவான். ஒரு ஊதாரி நிறைய பேர் ஊதாரி ஆக்கிடுவான். ஒரு இச்சைக்குரியவன் நிறைய பேருக்கு இச்சை சிந்தனைகளை இச்சை பேச்சை பேசி டபுள் அர்த்தமுள்ள பேச்சுக்களை பேசி இச்சையை நியாயப்படுத்தி அதன் வழியில் கொண்டு போயிடுவான். பன்றியோடு சேர்ந்த ஆடும் பன்றியாய் போனது என்ற பழமொழி போல ஒரு உதாரியாய் போன ஒரு வாலிப பொம்பளை பெண் அநேக வாலிப பிள்ளைகளை உதாரியாக ஆக்கிடும். இன்றைய சமுதாயத்தில் இதுவெல்லாம் சர்வசாதாரணமானது. எத்தனையோ வீடுகளில் அவனோடு ஏன் நீ பழகிற, அவன் பொல்லாதவன் அல்லவா, இந்த பொண்ணோடு ஏன் நீ பேசுகிற, பொல்லாதவள் அல்லவா, இந்த மனுஷனோடு ஏன் நீ வெளியே போகிற, அவன் மோசக்காரன் அல்லவா, இந்த அம்மாவோட ஏன் நீ பழகிற, வாயாடி அல்லவா, ஊர்க்கதை பேசுகிறவள் அல்லவா என்று வீடுகளில் பேசினதை நீங்கள் கேட்டதில்லையா? இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பாவியான ஒருவன் அநேக பேருடைய நன்மையை கெடுத்து விடுவானா. ஆகவேதான் பாவியை ஆண்டவராய் இயேசு மீட்டு அவனை நல்லவனாக்க வந்தார். அக்கிரமக்காரர்களை மீட்டு அவர்களை உத்தமர்களாக்க வந்தார். என்றால் பாவி அநேக நன்மையை கெடுப்பான். ஒரு உத்தமன் அநேகவர் வாழ அவன் பிரயோஜனமாக இருப்பான். ஒரு துன்மார்க்கன் அநேகரை துன்மார்க்கத்துக்கு மயக்கி கொண்டு போயிடுவான். ஆனால் ஒரு நீதிமான் அநேக பேரை நேர்மைக்கு கொண்டு போவான். என் அன்பானவர்களே, பாவி அநேக பேருடைய நன்மையை கெடுப்பானா. இன்றைக்கு பள்ளிக்கூடம், கல்லூரி, யூனிவர்சிட்டி, அலுவலகம் எல்லா இடத்திலும் யார் யாரோடு கூட்டாளியாக சேர்றாங்களோ அவங்க சுவாபம் வந்துவிடும். புருஷனுக்கு அடங்காமல் கேடாக நடக்கிற ஒரு பொம்பளை ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல கூட அநேக நல்ல பொம்பளைங்க புத்தியை கெடுத்துருவான். நீ ஏன் அடங்கி போனோம், நீ ஏன் விட்டு கொடுக்கணும், நான் பற்றியா என் புருஷனை தள்ளிட்டு என் ஜாலியாக நான் சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்லி தருவான். இந்த ஆவி அடுத்தவங்களையும் பிடித்து கொள்கிறது இன்றைக்கு எல்லா இடத்திலும். எச்சரிக்கை. பாவி மீட்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது இதனால தான். ஜெபம் பண்ணுவோமா? அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, பாவி அநேக பேருடைய நன்மையை கெடுத்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பாவியான ஆதாம் உலகில் பிறக்கிற ஒவ்வொருத்தருடைய நன்மையை கெடுத்து போட்டான். ஒரு குடிகாரன், ஒரு ஊதாரி, ஒரு கெட்ட நடத்து உள்ளவன், ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு திருடன், ஒரு கலப்படக்காரன், ஒரு லஞ்சம் வாங்குறவன், நிறைய பேர் அப்படி மாற்றிடுறான். ஒரு அடங்காத பொண்ணு, உதாரியாக போகிற பொண்ணு, மறைவான பாவத்தில் வாழ்கிற ஒரு பொண்ணு, கெட்ட நடத்தில் இருக்கிற பொண்ணு, நிறைய வாலிப பிள்ளைகள் அப்படி கெடுத்து போடுறான். ஆகவேதான் பாவியை மீட்க நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். இந்த தவக்காலத்தில் ஒவ்வொருவரும் உணர்வடைந்து மனம் திரும்பி தெய்வ ஜனங்களாய் மாற அருள் புரியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.